இன்னைக்கு இந்த வீடியோவில் CMDA ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ். இந்த ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் வந்தால் இவனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா நம்ம தான் 5 வருஷமாக இப்போ பில்டிங் கட்டியிருக்கோம், அப்போ 20 வருஷமாக பில்டிங் கட்டி உட்காந்துருக்கோம், திடீர்னு ஒன்று இப்படி ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்து குழம்பிக்கிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு 15 நாள் கழிச்சு திருப்பி அடுத்த ஒரு நோட்டீஸ் வரும். டெமாலிஷன், லாக் அண்ட் சீல் அண்ட் டெமாலிஷன் நோட்டீஸ். அதில் நோட்டீஸ் இந்த லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ் என்ன போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து பில்டிங் பிளான் கேட்டோம், ஏற்கனவே ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணோம், நீங்கள் வந்து பில்டிங்கை சொல்லி நீங்கள் பில்டிங் கட்டாமல் வேலையை நிறுத்தலை, அதேமாரி நீங்கள் கட்டிக்கிட்டு இருந்ததுனால நாங்கள் வந்து இந்த உங்கள் பில்டிங்கை லாக் பண்ண போகிறோம், சீல் வைக்க போகிறோம், டெமாலிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வயலேஷன் இருக்குது, நீங்கள் டெமாலிஷ் இந்த இதனால் இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லி லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ தான் இவங்களுக்கு டென்ஷன் ஆகிடும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி. அதுக்குள்ளே கொஞ்சம் என்னடா பண்ணுறது, யாரை போய் அப்ரோச் பண்ணுறது, அங்கே போய் பண்ணுறதா, என்ன பண்ணுறது, வாங்கிறது கொள்வது அப்படின்றத பார்க்குறதுக்குள்ளே ஒரு 15 நாளுக்குள்ளே திருப்பி அடுத்த நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ் பேர் பார்த்தீங்கன்னா டீஆக்குபேஷன் ஆர் டிஸ்கண்டினியூ ஆக்குபேஷன். அங்கங்கே யார் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்களோ, டெனண்ட் யார் யார் உட்காந்துருக்காங்களோ, யார் யாரெல்லாம் அந்த இடத்துல ஆக்குபை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து நோட்டீஸ் போட்டு இந்த பில்டிங்கை நாங்கள் சீல் வைக்க போகிறோம், இது வந்து வயலேஷனாக இருக்குது, ஸோ எல்லோரும் காலி பண்ணுங்கள், நாங்கள் வந்து மேற்கொண்டு இது மாதிரி சீல் வச்சு இது மேற்கொண்டு CMDA ஆக்ட் படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுக்க போகிறோம்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, வேலை செய்வதை நிறுத்துக, பிளானு கொடுங்கன்னு கேட்குறது. அது கொடுக்கல, அதை வந்து 10-15 நாள் கழித்து அடுத்த CMDA இஷ்யூ பண்ணுற நோட்டீஸ் பேர் தான் லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ். அதுக்கப்புறம் வர நோட்டீஸ் தான் வந்து என்ன போகிறதுனா, டெனண்ட்லாம் நீங்கள்லாம் லாக் அண்ட் சீல் பண்ண போகிறோம், டெமாலிஷ் பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் எனக்கு வந்து காலி பண்ணி இந்த இருக்கிற இடம்லாம் காலி பண்ணி கொடுங்க, நாங்கள் இந்த வேலையை செய்ய போகிறோம் சொல்லி டெனண்ட்டுக்கோ அங்கே ஆக்குபேஷனில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க போகிறது தான் இந்த டீஆக்குபேஷன் நோட்டீஸ். இப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நோட்டீஸ் வந்தால் என்ன பண்ணுறது, இதுதான் இன்றைக்கி உடைய எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஆஃப் த ஒப்பீனியன், இந்த சட்டம் வந்து இன்றைக்குள்ள CMDA ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஒரு மக்கள் நலன் காக்கக்கூடிய, மக்களின் குறை தீர்க்கக்கூடிய, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சட்டமாக இல்லை. அதுதான் என்னோட கருத்து. ஏன்னா ஒரு லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ், ஒரு ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் எப்போ கொடுக்கணுன்றது அதிகாரம் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் கட்டி 3 வருஷத்துக்குள்ளே தான் கொடுக்கலாம் அப்படின்னு சட்டம் இருந்தது.